போடுறாங்க. போய் விளையாண்டு என்ன பண்ண போறீங்க, நமக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்ல, அதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 4 பேரும் அங்கேயே இருந்துறாங்க. அப்படியே 8 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா இன்னும் அந்த 4 பேர் அதே மாதிரி தான் இருக்காங்க. இப்போ அவங்களோட டீனேஜ் வயசுலயும் இருக்காங்க. அண்ட் இந்த பையன் பேர் தான் ஆண்டி, அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் பேரு ஸ்பைஸ், இந்த பையன் பேரு லயன், அண்ட் இந்த பொண்ணு பேரு நோரா. அவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 4 பேருமே சீக்கிரமே ஹை ஸ்கூல்ல இருந்து கிராஜுவேட் ஆக போறாங்க. ஆனா என்னதான் அப்படி இருந்தாலுமே அவங்க டீனேஜ் பருவத்தில் அனுபவிக்க கூட நிறைய விஷயத்த அவங்க 4 பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. அதை நினைச்சு அவங்க 4 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த நாள்ல இருந்து அவங்க 4 பேரும் அப்படியே கொஞ்சம் பிஸியாக ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டி ஒரு டென்னிஸ் கோர்ட்ல பார்ட் டைமா வேலைக்கு சேர்ந்துறான். அப்போதைக்கு அவரோட சீனியர் இருந்துகிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல சில வயசான லேடிஸ் வர போறாங்க, அவங்கள நீ தான் ட்ரெயின் பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் நோரா ஒரு லேப்ல பார்ட் டைமா வேலைக்கு சேர்ந்துறா. அங்க உள்ள ஒரு பையன் மேல அவளுக்கு கிரஷ் வருது. அண்ட் அந்த பையன் பேரு அர்லாண்ட். அண்ட் லயன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தர ஒரு டீச்சரா பார்ட் டைமா வேலைக்கு சேர்ந்துறான். அப்போதைக்கு அங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா டின்ஸ்லே, எங்க வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்க போகுது, அதுக்கு நீங்க கட்டாயம் வரணும், நீங்க யாரை வேணாலும் கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே லயன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வரலாம்னு சொல்லி யோசிக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் ஆண்டி, லயன், நோரா ஒன்னா பீச்சுக்கு போறாங்க. அப்போதைக்கு பேசிட்டு இருக்கிறப்ப ஆண்டிக்கு டேனியா அப்படின்ற ஒரு இந்தியன் ஃப்ரெண்ட் அவனுக்கு இருக்கா. அதுக்கப்புறம் லயன் அந்த பார்ட்டியை பத்தி சொல்ல, கண்டிப்பா நம்ம இந்த பார்ட்டிக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி 4 பேர் முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஆண்டி அந்த மிடில் ஏஜ் உமன்ஸுக்கு டென்னிஸ் சொல்லி தரான். ஆனா நிறைய பேர் ஒழுங்கா விளையாடுறத கத்துக்காம ஆண்டியை கலாய்க்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 லேடிஸ் மட்டும் எங்களுக்கு நீங்க பிரைவேட் கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஆண்டிட்ட கேட்க, ஆண்டி அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். அன்னைக்கு நைட் பார்த்தா ஆண்டிக்கு ஒரு மெயில் வருது. யாருன்னு பார்த்தா அவனோட இந்தியன் ஃப்ரெண்ட் டானியா ஒரு பிக்சர் அனுப்புறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அடுத்த நாள் அவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அதுதான் அவங்க 4 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டி. அங்க போய் எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியாம எல்லாரும் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. அப்போதைக்கு நோரா அங்க இருக்கா. அவ அவளோட கிரஷ் எர்லாண்ட் அங்க கவனிச்சிடறா. அப்படியே அவ எர்லாண்ட பேச நம்ம பையன் ஆண்டியும் ஸ்பைஸும் 2 பொண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நோராவும் எர்லாண்டும் ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி கிட்டத்தட்ட 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஆண்டிக்கு லைட்டா பொறாம வருது. ஆனா அப்போதைக்கு ஆண்டி அந்த பார்ட்டில ஃபர்ஸ்ட் பேசினா அந்த ஒரு பொண்ணு வந்து ஆண்டிட்ட பேசுறா. நம்ம கொஞ்சம் தனியா போலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க 2 பேரும் ரூமுக்கு போறதுக்கு பிளான் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஸ்பைஸ் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசி சொதப்பிடுறான். அடுத்த நாள் ஆண்டி அந்த பிரைவேட் லெசன்ஸ் நடத்துறதுக்காக அந்த லேடியோட வீட்டுக்கு போறான். அவன் உள்ள வந்தோடனே அந்த லேடி டென்னிஸை பத்தி கேட்பாங்கன்னு பார்த்தா அவங்க ரொம்ப நெருக்கமா அவன்கிட்ட நடந்துக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆண்டிக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அவன் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு அவங்க காசும் தராங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஆண்டி அப்படியே கொஞ்சம் 18+ புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் இன்னும் 2 லேடிஸ் அவனை பிரைவேட் லெசன்ஸுக்கு கூப்பிடுறாங்க. ஆண்டிக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அவனுக்கு நிறைய பணம் கிடைக்குது. அதனால அவன் அது மாதிரி நிறைய பண்ண ஆரம்பிக்கிறான். ஆண்டி டானியாவை இங்க வர வைக்கின்றதுக்காக இந்தியால இருந்து அவனே ஃபிளைட் டிக்கெட் போட்டு அவளை வர வைக்கிறான். ஆண்டியை பார்த்தா அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஏன்னா அவனோட சீனியருக்கு தெரிஞ்சிருது அவன் இந்த மாதிரி ஒரு தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்கான்னு. அதனால அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாரு. லயன் பார்த்தா மார்ஷியல் சொல்லி தந்துட்டு இருக்கப்ப தெரியாதனமா குடிச்சிடறான். அதை பார்த்துட்டு அவனையும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அண்ட் நோரா பார்த்தா அவனோட பாய் ஃப்ரெண்ட் எர்லாண்ட் இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கதை அவ கண்டுபிடிச்சிடறா. அவளும் இப்ப சோகத்துல இருக்கா. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறப்பயே ஆண்டிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா டானியா. நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன், வந்து நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி டானியா ஃபோன் அடிக்க ஆண்டியும் வேகமா போய் ஒரு கிஸ் பண்ணிட்டு அவளை கூட்டிட்டு வரான். அப்புறம் தானியாவை ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போறான். அவங்க 2 பேரும் கொஞ்சம் நெருக்கமா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஆண்டிக்கு ஒத்து வரல. அவனுக்கு உண்மையாலேயே நோராவை பிடிச்சிருக்கு. அதனால அவன் தானியா எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கல. கடைசியா அவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு பார்ட்டி வருது. சம்பந்தமே இல்லாம அந்த பார்ட்டியை ஆண்டிய ஒரு மஸ்குலரா இருக்கக்கூடிய ஒரு பையனோட சண்டை போட வைக்கிறாங்க. ஆண்டி முதல்ல பயங்கரமா அடி வாங்குறான். ஆனா கடைசியில எப்படியோ அந்த பெரிய ஆளையை அவன் தோக்கடிச்சிடறான். சந்தோஷத்துல நோரா போய் ஆண்டி ஹக் பண்றா. இதை பார்த்துட்டு தானியாவுக்கு பொறாமையாயிருது. தானியா தனியா போயிட்டு இருக்கப்ப லயன் பின்னாடி போய் சமாதானப்படுத்துறான். ஒரு கட்டத்துல அவங்க 2 பேருக்கும் பத்திக்குது. அப்போதைக்கு பார்த்தா ஆண்டி ஏமாத்தினாலேயா நிறைய லேடிஸ் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க எல்லாம் அங்க வந்துடுறாங்க. அவங்க வந்து ஆண்டியை பயங்கரமா அடிக்க, ஆனா லயனுக்கு தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியுமே, அவன் வந்து கரெக்டா எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அவனோட ஃப்ரெண்ட் ஆண்டியை காப்பாத்துறான். அண்ட் சண்டை நடக்குன்னு தெரிஞ்சு போலீஸ் கரெக்டா அங்க வந்து அந்த சண்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த பசங்களையும் வீட்டுக்கு போக வைக்கிறாங்க. அண்ட் அதோட அந்த பார்ட்டியும் முடியுது. அந்த 4 பேரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு டீனேஜ் அனுபவத்தை அவங்க 4 பேரும் அனுபவிச்சிட்டாங்க. அண்ட் தானியா வரப்ப ஆண்டி கூட வந்தா, ஆனா போறப்ப லயன் தான் தானியாவை வழி அனுப்பிச்சு வைக்கிறான். இப்ப தானியாவும் லயனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே அவங்க 4 பேரும் அவங்களோட ஹையர் ஸ்டடீஸை படிக்கிறதுக்காக தனித்தனி ஊருக்கு போறதுக்கு அவங்க பிளான் பண்றாங்க. அண்ட் கடைசியா அவங்க 4 பேரும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஃபேர்வெல் கொண்டாடிட்டு எல்லாம் பிரியுறாங்க. அண்ட் கடைசியா நோரா ஆண்டி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க 2 பேரும் கிஸ் பண்றதோட அந்த படம் முடியுது. அண்ட் அவள்தான் கைஸ், கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட பேரு குட் கிட்ஸ் 2016. இந்த படம் பிடிச்சா மறக்காம நைஸ் மூவின்னு சொல்லி கம்ப்ளீட் சொல்லிடுங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி படம் பிடிச்சிருக்கும் கம்ப்ளீட் சொல்லிடுங்க. அதையும் கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். என்ஜாய் பண்ணுங்க கைஸ். பை.